இருந்தால்தான் நம் நாட்டின் வளமும் செழிப்பாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் வின்சென்ட் அவர்கள் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நேற்று தீப ஒளி திருநாள் என்று சொல்லப்படுகிற தீபாவளியை நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். பொதுவாக விழாக்கள் என்றால் கொண்டாட்டங்கள், அதிலும் சிறப்பாக வான வேடிக்கைகள், பட்டாசு வெடிப்பது, இது போன்ற பலவிதமான மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய சில செயல்பாடுகள் நாம் செய்வது உண்டு. அதன் அடிப்படையில் தீபாவளிக்கு ஒரு சிறப்பு அம்சம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்திய நாட்டில் பூராவும் இருந்தால் கூட, ஆனால் அந்த விழாவை கொண்டாடுகிற சில முறைகளில் நாம் சில கவனங்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிக்கை இன்று அரசும் மற்றும் தனியார் நிறுவனங்களும் மாணவர்களும் மக்களும் இதில் முனைப்பாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது. அதோடு இந்த வருடத்தில் பல நல்ல விஷயங்கள் நமக்கு தென்படுவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தீபாவளி கொண்டாடி மறுநாள் நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது என்பதை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்லப்படுகிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு வருடமும் எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழல், அது சிறப்பாக ஏர் பொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற ஆகாயத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களை வருடம் வருடம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாறி வருகிற அந்த மாற்றங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதில் ஒரு நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடம் சூரத் இடத்தில் ஒரு நல்ல செயல்பாடு, அங்கே விழா நடந்திருக்கிறது, தீப ஒளி திருநாள். அங்கே உள்ள மாணவர்கள் ஒரு 50 மாணவர்கள், அது சிறப்பாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள், அவர்கள் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை சந்தித்து இந்த பட்டாசு வெடிப்பதனுடைய தீமைகளை எல்லா குழந்தைகளுக்கும் அங்குள்ள பள்ளிகளுக்கு எடுத்து சொல்லியதனுடைய காரணமாக அங்கே 10,000 மாணவர்கள் இந்த வருடம் ஈகோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீபாவளியாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லது கொண்டாட்டமாக இருந்தாலும் நம்முடைய இயற்கை வளத்திற்கோ அல்லது நம்முடைய உடல் நலத்திற்கோ எதிரான எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் குறைத்து கொண்டு வருவது மிகவும் நல்லது என்பதை இன்றைக்கு இளைய சமுதாயம் புரிந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுற்றுச்சூழல் பலவாறாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மாறி வருகிற அந்த மனம் மாற்றம் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு திருவிழாக்களையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கும், அதிலும் ஈகோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கையோடு இணைந்து கொண்டாடுகிற அந்த முறையை அவர்கள் உருவாக்கி இருப்பது, அதை பார்த்ததோடு இல்லாமல் அதை படித்தும் அதிக மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மாதிரி மனமாற்றம் தான் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் சொல்கிற அந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த உலக வெப்பமயமாக்கலுக்கு அதிகமாக பெரிய பாதிப்பை தரக்கூடியது எது என்று கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் தான் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு தினதோற வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை வெளிவருகிற அளவிற்கு நாம் குறைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு ஒரு பயன்பாடு ஏற்படுகிறோம் என்ற ஒரு சூழலை அடிப்படையாக வைத்து தான் இந்த மாணவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த செயல்பாடுகள் மிக முன் உதாரணமாக இருப்பதோடு இல்லாமல் இதை போன்று பல மாணவர்களும் இந்த மாதிரி இந்த தீப ஒளி திருநாளை கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வருகிற காலங்களில் கூட இந்த மாதிரி ஒரு முயற்சி நிச்சயம் ஒரு பெரிய பயனை தரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதோடு
ஏன் பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் கூட ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசு வெடிப்பது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு தான். இதை குறை என்று சொல்வதை விட எப்பொழுது அது நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை உருவாக்குகிறதோ அப்பொழுது அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமான கூறும் தகவல்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பட்டாசுகளை வெடிக்கின்ற முறையில் பல மாற்றங்கள் வருகிறது. அதிலும் மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த பட்டாசை தயாரிக்கிற நிறுவனங்கள் கூட அதில் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு வருகிறது. ஏனென்றால் இப்பொழுது சத்தத்தை அதிகமாக உருவாக்குகிற அந்த வெடிகள்லாம் இன்றைக்கி நிறுத்தப்பட்டு கொண்டு விட்டது. அதோடு இல்லாமல் இன்றைக்கி நச்சு பொருள்களை அதிகமாக தரக்கூடிய அந்த பட்டாசுகளையும் தயாரிக்கிற முறையில் பல நல்ல மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்துமே போதுமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்னும் பல மாற்றங்கள் வர வேண்டும் என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி பட்டாசுகளை எப்பொழுதாவது வெடித்து விட்டோம் என்றால் பரவாயில்லை, ஆனால் அந்த தீபாவளி அல்லது மற்ற கொண்டாட நேரங்களில் நம்முடைய இந்த மாதிரி ஒரு பட்டாசை வெடிக்கின்ற அந்த சூழல் பல வகையில் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பட்டாசை வெடிக்கக்கூடாது? அதில் இருக்கிற அந்த விஞ்ஞானபூர்வமான அந்த வேதியியல் பொருள்கள்லாம் என்னவென்று ஒரு பட்டியலை போடுகிற பொழுது காப்பர் என்று சொல்கிற பொருள் அதில் இருக்கிறது. பொதுவாக காப்பர், அதுவும் பொதுவாக பட்டாசு வெடிக்கிற பொழுது அது ஆவியாக, அந்த கேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவியாக வெளியே வருகிறது. அந்த காப்பர் என்று சொல்லப்படுகிற பொருள் மூலம் நம்முடைய சுவாச பாதையை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்குறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த பட்டாசில் சேர்க்கப்படுகிற காப்பர் என்று சொல்லப்படுகிற அந்த வேதியியற் பொருள் நம்முடைய சுவாச பாதையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து கேட்மியம் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் இருக்கிறது. கேட்மியம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளில் நம்முடைய அதிகமாக, பொதுவாக பட்டாசு அதிகமாக வெடிக்க அங்கே வெளியேறுகிற கேட்மியம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் ஆராய்ச்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜிங்க் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஜிங்க் என்று சொல்லப்படுகிற பொருள்கள் என்னவென்று கேட்டால், பொதுவாக அந்த பட்டாசை வெடிக்கின்ற அந்த சூழ்நிலையில் சிறு குழந்தைகளுக்கு வாந்தி வருகிறது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஏனென்றால் அதிகமாக ஜிங்க் வர நம்முடைய உடம்பில் ஒரு ஒவ்வாதையை உருவாக்குறதுனால தான் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு ஒரு வாந்தி வருகிற அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிக்கல் என்று சொல்லப்படுகிற பொருள்களும் இருக்கிறது. அந்த நிக்கல் என்று சொல்லப்படுகிற பொருள் நம்முடைய உடம்பில் மட்டுமல்ல, நம்முடைய தோள்களிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது போன்ற பல வகையான வேதியியல் பொருட்களை கலந்த பட்டாசை தயாரித்து அதுவும் அதிகமான முறையில் அதை தயாரிக்கிற பொழுது நிச்சயமாக இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிவர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி மனிதர்கள் மட்டும்தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், விலங்குகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் சிறப்பாக ஒரு தீபாவளி திருநாளை முடித்துவிட்டு ஒரு 2 அல்லது 3 நாட்களாக நீங்கள் உங்களுடைய தெருக்களில் ஏதாவது ஒரு விலங்குகள் செல்லுகிறது என்றால், அதுவும் நாயை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை பூனை எடுத்துக்கொண்டால் ஒரு 3-4 நாட்களுக்காக அதை நாம் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு நச்சு பொருள்கள் வெளியேறுவதனுடைய விளைவாக அங்கே பல மாற்றங்களை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒருபுறம் நம்முடைய அந்த தீப ஒளி திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டிய அந்த காலகட்டத்தில், அதே நேரத்தில் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து அதை நிரந்தரமாக நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு பொறுப்புள்ளவர்கள் அதை அதிகமாக சொல்லுவதற்கே காரணம் என்னவென்று கேட்டால், இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இல்லை என்பதுதான். அதையும் தாண்டி இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நம் நிச்சயமாக வேண்டும். ஏன்னால் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அது ஒரு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருப்பதனால்
அதை தேவையான அளவிற்கு வெடிக்க வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் தேவையான அளவிற்கு அதை பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருகிற ஆண்டும் இதைவிட அதிகமாக இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி என்று சொல்லப்படுகிற அந்த தீப ஒளி திருநாள் இயற்கையோடு இணைந்ததோடு வருகிற பொழுது நிச்சயமாக ஏற்கனவே நமக்கு ஒரு சிறந்த கலாச்சாரம் இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்கிற பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிற பொழுது நம்முடைய திருநாளும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நம்முடைய மக்களுக்கு என்றும் சுகம் தரக்கூடியதாக அமையும்.